அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் வேணி பவழவாய் கமல செங்கல் அச்சுத அமரையே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று சித்திரை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை, திருதிய திதி. திருதிய திதி மாலை 6:42, பின்னாடி சதுர்த்தி. ரோகிணி நட்சத்திரம் இரவு 8:33, பின்னாடி மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துக்குமே இது சுத்த யோகம். ராகு காலம் எப்போதுமே புதன்கிழமை 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகன் 10:30 முதல் 12 வரை. புதன்கிழமை வடக்க சூலம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்கு. சந்திரனும் குருவும் சேர்ந்துருக்காங்க. இந்த குரு இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 11 நாள் இருக்குது. 28ஆம் தேதி நகர்த்தி ஆடுறாரு. இருந்தாலும் அந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய பலன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அடுத்து செவ்வாய் கடகத்தில் இருக்குது, கேது சிம்மத்தில் இருக்குது, சனி ராகு கும்பத்தில், புதன் சுக்கிரன் மீனத்தில். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷராசிக்கு குரு 2ல் இருக்குது, சந்திரன் 2ல் இருக்கார். குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, அப்படி தான் சொல்லணும். ஆனால் என்னுடைய ஒரு கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்படி தான் பலன் நடக்கும். இந்த 2ஆம் வீட்டில் இருக்கிற பலன் நடைபெறாது. அதனால் அது ஒரு கணக்கு. மேஷராசி என்பவர்களுக்கு சனி ராகு நல்ல இடத்துல இருக்குது, 11ஆம் இடத்துல இருக்குது, லாபஸ்தானத்தில். இது 2 உங்களுக்கு நல்ல பலன் தரும். அன்பான மேஷராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள். உங்களுக்கு ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது நல்லது. குரு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார், குடும்பஸ்தானத்துக்கு. அது ஒரு பெரிய சிறப்பு. 12 கூடையவர் 7-12 கூடையவர் நீசம் அடைஞ்சது ஒரு வகையில் நல்லது தான். செவ்வாய் நீசம் அடைஞ்சது நல்லது, இல்லைன்னா விரயத்தை படிப்புவார். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். 10ல் சனி ராகு இருக்குது, 11ல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. லக்னாதிபதி உச்சம் பெற்றது ஒரு வகையில் நல்லது. அதே நேரத்தில் ராசி, அதாவது 6ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. அதனால் ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சம் பெறுவது நன்மை இல்லை. ஏன்னா 6ஆம் இட ரணம், சத்ரு, நோயையும் எதிர்ப்பையும் கொடுப்பாங்க. இதை சில பேர் வேறு விதமாக சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அதனால் சுக்கிரனுக்கு 2 வீட்டுக்குடைய கிரகங்கள்லாம் என்ன பண்ணும், 2 வீட்டுக்குடைய பலனையும் செய்யும். அதனால் ஆயுளை கொடுக்கும், ஆனால் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு. அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் குரு பகவான் நல்ல அருமையான நாள், நல்லா இருக்குது. கிரகங்களும் நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி என்பவர்களை, உங்களுக்கு ஜென்ம குரு, ஜென்மத்தில் வர்றாரு குரு. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம், இந்த வீடு பிடிக்கலன்னா வேறு வீட்டுக்கு போகலாம். இது மாதிரி இடமாற்றங்கள்லாம் ஒரு நல்ல முறையில் இருக்குது. அன்பான மிதுன ராசி என்பவர்களை, உங்களுக்கு சுக்கிரன் 10ல் இருக்குது, உங்கள் ராசிநாதன் 10ல் இருக்குது, தொழில் நன்றாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடக ராசி என்பவர்களை, உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் விரயமானது தான் பண்ணுவார். ஆனால் வந்துட்டார், வர போகிறாரு, வந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டு தாங்க பலன் நடக்கும். அதாவது பங்குனி 1ஆம் தேதியிலேருந்து இந்த பலன், இந்த வீட்டுடைய பலன் ஆரம்பிச்சிடுவார். அதனால் உங்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறதா தான் பலன் நடைபெறும். அன்பான நேயர்களை, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்கள்லாம் முடிஞ்சதுன்னா நல்ல விரயமாக பண்ணுங்க. சுப விரயங்கள், இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இந்த மாதிரி சுப விரயங்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. அன்பான சிம்மராசி என்பவர்களை, உங்கள் குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானம், அருமையான இடம். அது உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய இடங்கள். அதனால் நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார் குரு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 10ல் குரு
பவுசை குறைப்பான். பவுசுலாம் நம்ம நிலைமையை குறைச்சி காட்டிடுவான்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட வேறு ஏற்படுற மாதிரி எதுவும் நடந்துடாதீங்க. அதனால் நீங்கள் முன்னேறன்னு நினச்சிங்கன்னா பின்னாக்கி விட்டுருவாங்க. அதனால் பார்த்து மேலதிகாரிகளெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள். பணிவு என்பது ரொம்ப முக்கியம். பணிந்தால் நிமிந்துக்கலாம், நிமிந்தால் ஒடிஞ்சு போயிடும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி என்பதில் உங்களுக்கு குருபகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அருமையான இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. ஆனால் ராசிநாதன் உச்சம் பெற்றது ஒரு வகையில் நல்லது. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி ஆகிறார். அவர் உச்சம் பெறக்கூடாது. நிறைய சிரமங்களை உண்டு பண்ணுவார். அதனால் துளாராசி என்பதில் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபகவான் 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 8ஆம் இடத்துல குரு வர்ற போது புதுசாக எந்த காரியமும் நடைபெறாது. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நலம். அதாவது புதுசாக நீங்கள் எதையும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நடக்காது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை விருச்சிக ராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிரகங்கள்லாம் எதுவுமே சிறப்பாக இல்லை. அன்பான தனுசு ராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நிறைவான நாள். குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க. 4ல் சுக்கிரன் இருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்புகள். அதனால் உங்களுக்கு நல்ல எல்லாம் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படும். வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம். வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டுக்கு போகலாம். தொழில் பண்ணுறவங்க தொழில் செய்யலாம். அதாவது அவங்களுக்கு எது தேவையோ எது தகுதியோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்குடைய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல நிறைவாக இருக்கிறது. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 இருக்கிறது. 2ல் சனி ராகு இருக்குது. இதனால் எல்லாம் குரு 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 6ஆம் இடம் ரணம் சத்து எதிர்ப்பும் உண்டாகும். அதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பெரிய அமைப்பு உங்களுக்கு. 2ல் சுக்கிரனும் புதன் இருக்காங்க. அதுவும் 2 நல்லது. அதனால் கும்பராசி என்பதற்கு 7.5 சனி இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்துல சுக்கிரன் பலமாக இருக்கார். அது 2 உங்களுக்கு நன்மை. ஜென்மச்சனி நடக்குது. அதனால் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று 2வது சுற்று 3வது சுற்றுலாம் சொல்லுவாங்க. அடுத்து மீனராசி என்பதில் உங்களுக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இன்னும் ஓராண்டுக்கு அந்த இடத்துல இருப்பார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் சனி பகவான்லாம் 12ல் இருக்காங்க. இவங்க 2 பேரும் 12ஆம் இடத்துல இருப்பது வீண் செலவுகள் வம்புகள் வழக்குகள் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த குருவனுடைய பார்வை நன்றாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த குரு சரியான இடத்துல இல்லாட்டாலும் அவர் பார்க்கின்ற இடங்கள்லாம் பலன் பெறும். எந்த இடத்த குரு பார்த்தாலும் பலன் பெறும். அதனால் அவர் குரு பார்வைக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. அது நெசமாக பொய்யான்னு தெரியல. அதனால் நான் ஏதோ ஒரு இதில் படித்த மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் அவருடைய மகளுக்கு ஜாதகம் எழுதினாராம். ஜாதகம் எழுதி முடித்த உடனே அந்த ஜாதகத்தில் என்ன பலன் வந்ததுன்னா, திருமணமாகி முதல் இரவு அன்று அந்த அவர் மருமகன் பாம்பு தீண்டி இறக்கணும் அப்படின்னு கருத்து வந்துதான். உடனே இவர் கொண்டு போய் பிரம்மாட்ட கேட்டாராம், இதையா இப்படி வந்திருக்க கருத்து, நான் என்ன பண்ணுவேயா, என் மகளுக்கே இப்படின்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னாரா. உடனே பிரம்மா சொன்னாரா, எப்பா நீ என்ன உனக்கிட்ட அறிவியலமான சக்தியை வச்சுக்கிட்டு நீ ஏங்க நீ என்கிட்ட கேட்குறேன்னா, இல்லையாண்ணா நீ பார்த்தா கோடி பாவங்கள்லாம் தீர்ந்து போயிருன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்துக்கு பூரா நல்லதே நடக்குமா இல்லையா, அதனால் நீ உன் மருமகனை ஃபுல்லாக பார்த்துரு அப்படின்னா. எப்போயா பார்க்க சொல்கிறீங்க, அந்த முதல் இரவில் உன் மருமகளும் உன் மகளும் சேர்ந்து இருக்கிற போது நீ பார்க்க தான் வேணும்ல. ஐயோ அது எப்படியா ஒரு மகளும் மருமகனும் சேர்ந்து இருக்கிறது அப்பா எப்படி பார்க்குறது, பரவாயில்ல தோஷம் இல்லை பாரு அப்படின்ட்டாரான். உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இரவு முதல் இரவு அன்றைக்கு இந்த சாவி துவாரத்து வழியாக அந்த கண்ணை அதில் வச்சுக்கிட்டு அந்த முழு பார்வையை அப்படியே அந்த மருமகன் மேலே ஃபுல்லாக செலுத்தினாராம். அந்த பார்வை ஒரு கண்ணால் பார்த்துருக்காரு. அந்த 2 கண்ணுக்குரிய பவரை பூரா அந்த ஒரு கண்ணாலே பார்த்துருக்காரு. அப்போ அந்த மருமகனை சுற்றி ஒரு பெரிய வட்டம், பாதுகாப்பான வட்டம் அமைஞ்சு வச்சான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. விடிய விடிய ஒரு பாதி இரவு நல்லா அவங்க அந்த முதலிரவு அமைப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்லா தூங்குகிற போது சர்ப்பம் அங்கேருந்து கட்டிலில் ஏறி முயற்சி பண்ணியிருக்கு. உள்ளே போக முடியல. ஏன்னா ஒரு பெரிய கூண்டு மாதிரி இந்த குருனுடைய பவர் அந்த மருமகனையும் மகளையும் சுற்றி அப்படியே வட்டமாக போட்டுக்கிட்டு இருக்கு.
அதை மீறி அவங்களால அந்த பாம்பால் போக முடியல. அதுவும் ஆட்டம் போட்டு பார்த்துட்டு திருப்பி போயிடுது. விடிஞ்சு போனோடனே 2 பேரும் உயிர் பிழைத்துட்டாங்க. ஒரு கதை உண்டு, அது நெசமாலாம் கேட்காதீங்க, ஒரு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது எதுக்காக சொன்னான்னா, இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதற்காக இதை சொல்லியிருக்காங்க. அதனால் காலையில் அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்திருந்து வந்துட்டாங்க. அப்படிங்கிற போது அந்த அந்த குருவனுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு என்பதற்காக சொல்லப்பட்ட கதை. அது நெசமாக பொய்யாங்கிறது தெரியாது. ஒவ்வொரு இதிகாசங்களும் நமக்கு மனிதர்களுக்காக நம்ம இப்படி நடக்கணுங்கிறதுக்காக அந்த இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு. ராமாயணம் நெசமாக பொய்யா அப்படிங்கிறத விட ஏகபத்தினி விரதன் ராமன் அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கலாம். ஏகபத்தினி விரதன், மனசால கூட வேற பெண்ணையும் நினைக்காதவன் ராமன். அப்பேற்பட்ட ஏகபத்தினி விரதன் ராமன் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக இந்த ராமாயணம். தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சிறந்தது கோவிலும் இல்லை என்று சொல்வதற்கு ஏற்ப தாய் சொன்னதை மீறி எதுவுமே அவர் செய்யலை. அப்பா சொல்லணுங்கிறத எதிர்பார்க்கலை, தாய் சொன்னதை கேட்டு வனவாசம் போனார். இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி பெற்றோருடைய சொல்ல மீறி நம்ம நடக்கப்படாது என்பதற்காக நமக்கு இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் ஒத்துமையாக, அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாபாரதம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் இப்போ யார் இந்த காலத்தில் அண்ணன் தம்பியெல்லாம் யார் ஒத்துமையாக இருக்காங்க? அன்பான நேயர்களே, நாம் இந்த குரு பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது மிகச்சிறப்பாக இருக்கும். அவர் இப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாருன்னா நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. ஏன்னா குறைஞ்சிடும், நோய் இருக்கிறது பெருமதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது மாதிரியெல்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. அன்பான நேயர்களை, நாம் அவங்கவுங்க இப்போ நம்ம குரு பேச்சு வருது, அந்த குரு பேச்சு அன்றைக்கி தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதுவரும் சில ராசிக்காரங்களுக்கு குரு நன்மை இல்லை, சில ராசிக்காரங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதனால் அவங்கெல்லாம் வாரந்தோறும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி விரதம் இருந்து, தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, இப்பொழுது ஒரு முக்கியமான கருத்து. நேற்று ரச்சு பொருத்தத்தை பற்றி சொன்னேன். இந்த யோனி பொருத்தம், யோனி என்றால் என்ன அப்படின்னா, யோனி என்பது ஒரு மனிதனுடைய பிறப்புறுப்பு என்று சொல்வது. அந்த யோனி பொருத்தம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த யோனியை எப்படி கணக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னா, மிருகத்தை வைத்து ஒப்பிட்டுருக்காங்க. இன்னென்ன நட்சத்திரத்துக்கு இன்னென்ன மிருகம் என்று கணக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக தான் இருக்குது, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால் அந்த மிருகங்களை 2ஐயும் ஒன்றா சேர்க்கப்படாது, பகை மிருகங்களை சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. எலியும் பூனையும், பாம்பு கீரியும், யானையும் சிங்கமும், புலியும் பசுவும், ஆடும் குரங்கும், எருமையும் குதிரையும், நாயும் மானும், இப்படியெல்லாம் பகை மிருகங்களை சேர்க்கப்படாது. மற்ற மிருகங்களெல்லாம் சேர்க்கலாம், 2ம் ஒரே ஆணாக இருந்தாலும் சேர்க்கலாம், 2ம் பெண்ணாக இருந்தாலும் சேர்க்கலாம். பகை மிருகங்களை மட்டும் சேர்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் யோனி பொருத்தத்தில். அப்போ தான் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்ல திருப்தியாக இருக்கும். கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை திருப்தி இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. அதனால் இந்த யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பெரியவங்கள்லாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த கருத்துக்களை கேட்டு, நேற்று நான் ரச்சு பொருத்தம் இல்லாமல் பண்ணலான்னு, அதுவே ஒரு ஆச்சரியமான கருத்து தான். அதை பெரும்பகுதி ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் பெரியவங்க எழுதியிருக்காங்க, பண்ணலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மாதிரி யோனி பொருத்தமும் இல்லாமல் பண்ணலாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. யோனி பொருத்தம் என்பது முக்கியம்தான், அது இல்லாமல் பண்ணக்கூடாது தான். ஆனால் மற்ற பொருத்தங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது யோனி பொருத்தம் இல்லை என்றால் அதற்காக இந்த ஜாதகத்தை தள்ளிவிடாதீர்கள், செய்யலாம் என்று பெரியவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்கன்னா, மகேந்திரம், ராசி அதிபதி, வசியம், நாடி, இந்த பொருத்தங்கள் இருந்துட்டால் யோனி பொருத்தம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. யோனி பொருத்தம் எல்லாம் பண்ணலாம். மகேந்திரம் என்பது புத்திர பாக்கியம், குழந்தைக்காக. ராசி என்பது குழந்தைக்காக. ராசி அதிபதி என்பது குழந்தைக்காக. வசியம் என்பது ரொம்ப அந்யோன்யமாக நெருக்கமாக வாழ்வது. கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாக அன்பாக சந்தோஷமாக வாழ்வது. இது நாடி பொருத்தம் என்பது உடல் சேர்க்கை, மனச்சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பொருத்தம். மனசும் ஒன்றா சேரணும், உடலும் ஒன்றாக சேரணும். நாடி என்பது உஷ்ணம், பித்தம், வாதம்னு உடம்புல 3 நாடி வருது. இந்த 3 நாடியும் ஒவ்வேறு நாடியாக இருக்கணும்.
2 பேருக்கு ஒரே நாடியாக இருக்கக்கூடாது. ஒரே நாடியாக இருந்தால் உடல்நிலை பாதிக்கும், நோயான உடம்ப போயிடும். வெவ்வேறு நாடியாக இருந்தால் அல்லது இந்த மகேந்திரம், ராசி, ராசி அதிபதி, வசியம், நாடி, இந்த 5 பொருத்தங்களும் ஒரு ஜாதகத்தில் நிறைவாக வந்துட்டேனால் யோனி பொருத்தம் தேவையில்லை. யோனி பொருத்தம் இல்லாமலே பண்ணலாம். ஏன்னா வசியம் இருந்துட்டால் ரொம்ப கணவன் மனைவி அந்யோன்யமாக நெருக்கமாக சந்தோஷமாக இருப்பாங்களாம். ராசி பொருத்தம் வந்துட்டால் அவங்களுக்குள்ள சண்டையே வராதான். மகேந்திர பொருத்தம் இருந்தால் குழந்தை பாக்கியம் தடை இல்லையா. அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் எப்படிங்க பிரச்சனை வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. படித்தவங்கெல்லாம் தப்பு பண்ணாதீங்க. இதை கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு நல்ல செய்தியெல்லாம் கேட்கணும். ஆனால் இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த இப்போ நம்ம பதிவு பண்ணுறதெல்லாம் ஏதோ 10-12 பேர் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு. சில இடங்களில் நிறைய பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்கணும். பார்த்துட்டு இதில் உள்ள கருத்துக்களை எல்லாருக்கும் சொல்லணும், பகிர்ந்து கொள்ளணும். அப்போ தான் நல்லது நடக்கும். நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை, நம்ம காதால் கேட்ட கருத்துக்களை அடுத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லி பதிவு செய்து கொள்ளணும். அன்பான நேயர்களை, யோனி பொருத்தம் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது என்பது தவறான கருத்து. அதுக்கு நிறைய ஆய்வெல்லாம் செஞ்சுருக்காங்க. சாமானியமெல்லாம் இந்த முடிவு சொல்லலை. நிறைய ஆய்வு செய்து அந்த பொருத்தத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வசியம் ரொம்ப முக்கியமாக, அதாவது வசீகரமாய் வாழுதல், கணவன் மனைவி ரொம்ப நெருக்கமாக ஒற்றுமையாகி வாழுதல், அப்படின்லாம் ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. அதில் அந்த பொருத்தம் இல்லைன்னா பண்ணக்கூடாது, இந்த பொருத்தம் இல்லைன்னா பண்ணக்கூடாது. என் குருநாதர் இப்படித்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு குருநாதர் தலையில் பாரத்தை போட்டுறாங்க. குருநாதர்லாம் அவருக்கு சொல்லலை. அவர் குருநாதர்லாம் கற்றுக்கல. அவராகவே இந்த மாதிரி குடும்பங்களை ஜோடித்தை வாங்கி படித்து விட்டு ஏதோ பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் பாரம்பரியமாக பார்க்குறாங்க. எங்கள் அப்பா பார்த்தாரு, அது மாதிரி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்குது. அரைகுறையாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நிறைய ஜாதகங்களை இப்போ யோனி பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன் அவங்களுக்குள்ள பிரச்சனை விளையிட்டாங்க? இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? நச்சு பொருத்தம் இருந்து திருமணம் பண்ணாங்க. ஏன் யாராவது ஒருத்தர் மரணம் ஆயிட்டாங்க? சீக்கிரமாக மரணம் ஆயிட்டாரு கணவர். அந்த பொண்ணு 40 வயசுலேயே விதவையாயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? நச்சு பொருத்தம் இருக்கு இல்லையா, மாங்கல்ய பலம் நிறைவாக இருக்கு இல்லையா. அப்புறம் எப்படி அந்த மனைவி பெண் விதவையானா? என்ன காரணமாச்சு? ஏன் இதுக்கு ரிசல்ட் சொல்ல முடியுமா? முடியாது, உங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால் இதில் இவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னா, ஜாதகத்தை பார்க்கல. ஜாதகத்தில் 2 பேருடைய ஆயுளையும் நிர்ணயம் செய்யலை. இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த மாதிரிலாம் ஆயுளை நிர்ணயம் பண்ணிட்டு அதுக்கு தான் மற்ற பொருத்தங்கள்கிட்ட போகணும். அதனால் சில கருத்துக்களெல்லாம் நாம் ஜோதிடத்தில் ஆய்வு செய்து அதுக்கப்புறம் தான் பொருத்தம் பார்க்கணும். அன்பான நேயர்களே, யாரையும் நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு தெரிஞ்சது அது, அவங்களால முடிஞ்சது அது. நாம் பொண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளை பெற்றவங்க தப்பு பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, ஒரு நல்லவர்களை அணுகி, ஒரு நல்ல மருத்துவரை அணுகி, அவர்களே நம்ம யோசனை கேட்டு அவர் சொல்கிறபடி நாம் நடந்து கொண்டவையானால் நோய் தீரும், நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல குழந்தைகள் சந்தோஷமாக வாழ்வாங்க என்று கூறி எல்லாரும் நலமுடன் வாழணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழணும். இன்னும் ஒரு 2-3 நாளில் குறுப்பயிற்சி பலன் சொல்வதற்கு இருக்கிறேன். அன்பான நேயர்களை, எல்லோரும் நலம் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலாலையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.